என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா சோலார் அண்ட் விண்ட் டைனாமிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜ் சிஸ்டம், அது ஒயர்லெஸ் சார்ஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த டைனாமிக் ஒயர்லெஸ் சார்ஜ் சிஸ்டம் எப்படி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு காயில் வச்சுருப்பாங்க கிரவுண்டில் ரோட்டில். அந்த காயில் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் கேபிள் போட்டு ஏசி சப்ளை அதில் கொடுத்துருப்பாங்க. கார் அது மேலே இப்படி மூவ் ஆகி நின்றுதுன்னா காரில் ஒரு காயில் இருக்கும். காயில் வந்து அந்த காயில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி ஏசி சப்ளை அதில் டிரான்ஸ்மிட் பண்ணி கால் இருக்கிற காயில் வந்து ரிசீவ் பண்ணிட்டா அதில் வர சப்ளை ஏசி சப்ளை வந்து டிசியை ரெக்டிஃபையர் மூலமாக டிசியை கன்வெர்ட் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணுவாங்க. பேட்டரி சார்ஜ் பண்ணி அதை வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் சார்ஜ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை டைனாமிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை வந்து சோலார்லேயும் விண்டு யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதர் கண்ட்ரீஸ்லங்கிறத வந்து சோலார்னா மோனோ கிறிஸ்டல் சோலார் பேனல்